நார்மலாக சினிமா ஃபீல்டில் உண்மையாலுமே ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா நியூ ஃபேஸாக இருக்கிறது. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து நான் ஃபேஸுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பிகாஸ் மக்கள் வந்து ஒரு இந்த ஆர்டிஸ்ட் நடித்தாங்கன்னா அந்த படத்துக்கு முதல் நாள் போவாங்க, பட் புது ஆளுக்கு போக மாட்டாங்க. நாங்கள் படம் எடுக்கிறத விட நாங்கள் நடிக்கிறத விட போலீஸ்காரங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு நாள் ஷூட்டே வெயிட் பண்ணிட்டாங்க, வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒன்றா தம்பி இங்கே வா, யார் இதுக்கு பொறுப்புனோடனே என்னதான் சொல்லுவாங்க. நான் போய்ட்டு ஸ்டேஷனில் உட்காந்துட்டுப்பேன், சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. போலீஸ் மட்டும் கிடையாது, கவர்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே முடிஞ்சால் நீங்கள் பத்திரிக்கையில் இதெல்லாம் போடலாம். நாங்களும் ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிட்டோம். ஏன்னா யாருமே கடமையை காப்பாற்றுறதுக்கு எங்கள் கீழே காசு வாங்கலை, கடமையை காப்பாற்றுறதுக்கு காசு வாங்கலை, எங்களை டார்ச்சர் பண்ண தான் காசு வாங்கலை. அவங்களுக்கு தேவை காசு தான். முத்தைய பார்த்துக்கிட்டு வந்து நான் போய் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் கேட்டேன், பிரதர் நாங்கள் ஆரம்பிக்கிறோம், இந்த மாதிரிலாம் பண்ணுறோம், தயவு செஞ்சு பாதியில் விட்டு போயிட மாட்டீங்களா அப்படின்னு. இந்த ஃபேஸ்புக்கில் போட்டே ஆகணும். அவர் லீடர் ஹெல்ப் அண்ட் கட் மேன் டு வாட்ச் பேப்பர். எப்படின்னா ஏன்டா இங்கிலீஷை கொலை பண்ணுற, தமிழில் போடு. இந்த படம் எப்படி வந்துச்சு அப்படின்னும் போது நிறைய சொல்ல ஆசைப்படல. பட் ஏன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். படத்தை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். இதை நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டெலிஃபிலிமாக பண்ணோம். இந்த படம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, ஆமாம், பிகாஸ் நான் ஒரு ரைட் ஹேண்டட், லெஃப்ட் ஹேண்டட் ஒர்க் பண்ணுறது ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். நிறைய பேச வேண்டியது இருக்குது, தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. லெஃப்ட் ஹேண்டட் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. பட் இந்த ஸ்கிரிப்டோட நான் 3 இயர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இது 10 நிமிஷம் கதையாக இருக்கும் போது ஆரம்பித்ததுலேருந்து அப்புறம் 1/2 மணி நேரம் படமாக மாறும் போதுலேருந்து அப்புறம் 2 மணி நேரம் படம் மாற வரைக்கும் நான் அது கூட இருந்திருக்கேன். அசோக்கும் எனக்கும் ஒரு 4 வருஷம் பழக்கம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம், இந்த படம் இந்த அளவுக்கு இங்கே வந்திருக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே காரணம். அதில் மெயினாக எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம இந்த படத்துக்காக உழைச்ச ஒரு 5 பேரை நான் மேடை கூப்பிட ஆசைப்படுறேன். ஒன்று வந்து உதய், அசோசியேட் டைரக்டர். இன்னொன்று வந்து லாரன்ஸ், அவர் காரைக்கால் தான் அவருடைய ஊர், பட் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு. ஸோ அவரை மேலே கூப்பிட்றேன். அப்புறம் ஆஷிஷ், அவன் எப்பவுமே எங்கள் படத்தை பற்றி வந்து தான் நினச்சிட்டு இருப்பான். ஸோ அவனை மேடை கூப்பிட்றேன். அடுத்து பிரதீப், அவனை மேடை கூப்பிட்றேன். அப்புறம் மோகன், அவனை மேடை கூப்பிட்றேன். ஏன் நான் இவங்க எல்லாரையும் கூப்பிட்றேன் அப்படின்னா, 2011 இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சுது. அதுக்கு முன்னாடி 83 ஜெயிச்சுது. 2011 இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு மெயின் காரணம் அந்த டீமில் இருக்க எல்லாருமே வந்து சச்சின் டெண்டுல்கர் போகிறதுக்காட்டியும் கப் அடிக்கணும்னு நினச்சாங்க. அங்கேருந்து 15 பேர் நினச்சதுனால அந்த கப் அடித்தோம். பீச்சாங்கை படம் ஜெயிக்கணும், படம் முடிக்கணும், இதனால் எல்லாருக்குமே லைஃப் நல்லாயிருக்கும்னு நினச்ச எல்லாருலேயும் இவங்க 5 பேரும் முக்கியமானவங்க. ஸோ அதனால தான் உங்களை மேடை கூப்பிட்டேன். தேங்க்ஸ். ஓகே, கொஞ்சம் இதுவாகிடுச்சு. இந்த படத்தை வந்து நாங்கள் ஷார்ட் ஃபிலிமாக தான் பண்ணோம், அதுக்கப்புறம் டெலிஃபிலிமாக பண்ணோம். ஸோ டெலிஃபிலிமாக பண்ணும்போது அசோக் ரொம்ப தெளிவாக பேசுவார். எப்போவுமே அவர் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பார். என்னென்னா தனக்கு தேவையான விஷயத்த காம்ப்ரமைஸ் ஆகாமல் எடுத்துக்குவார். ஸோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஆடிஷன் வச்சார். அதுக்கு முன்னாடி நான் அவர் கூட ஒரு படம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. நான் வில்லனாக தான் பண்ணேன். அவருக்கு நான் வில்லனாக கூட அப்போ தெரிஞ்சிருக்கேன். அப்பயும் அதுலேயும் நான் ஒரு திருடன் தான். கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ஆடிஷன் கூப்பிடும்போது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. என்னென்னா நார்மலாக எல்லா படத்துக்கும் போகும்போது 5 பேர் 10 பேர் ஆடிஷனுக்கு வருவாங்க. இந்த படத்துக்கு மட்டும் ஒரு 50 பேர் வந்தாங்க. எட்டி பார்த்தா அடங்க அப்பாடி அப்பா எவ்வளோ தூரம் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு. பட் அசோக் வந்து இல்லை நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னாரு. பட் ரூல்ஸ் பிரகாரம் 50வது தான் நாங்கள் ஆடிஷன் பண்ணோம். பட் 49 பேர் கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னா நான் உள்ள கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தேன். எல்லாரும் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ நான் கேரக்டர் புரிஞ்சு பண்ணேன். ஸோ அவருக்கும் அது பிடிச்சிருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த படத்தை நாங்கள் பண்ணல, நல்லதாக போச்சு. அப்போ அதை பண்ணியிருந்தால் இப்போ நான் படமாக பண்ணியிருக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து அசோக் சரி போகிற இடத்துலலாம் அவார்ட் ஃபிலிம் பண்ணுறோம் அப்படின்னாங்க. நம்ம ஏன் வந்து ஒரு கமர்ஷியலாக இதே பண்ணக்கூடாது. அப்போ நாங்கள் பண்ணும்போது இந்த படத்தை வந்து பீச்சாங்க கிடையாது, ஸ்மூத் என்கிட்ட ஸ்மூத். ஸோ ஹீரோ பேரில் தான் படம் இருக்கும். அதுக்கப்புறம் அசோக் ஓகே நம்ம இதை டெலிஃபிலிமாக பண்ணலாம், இதனுடைய பைலட் ஃபிலிம் இதை வச்சு தான் நான் ப்ரொடியூசர் தேடணும் அப்படின்னாரு. சரி ஓகே அசோக் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ சொன்னார் இதுக்கு நான் டைட்டில் மாற்றிருக்கேன் அப்படின்னாரு. என்ன அசோக் டைட்டில்னு? பீச்சாங்க என்ன செம்மையாக இருக்குது அசோக், தாறுமாறு அப்படின்னு. ஏன்னா சென்னை கதை. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் இது பீச்சாங்கன்றது எல்லாருக்குமே ரீச் ஆகும். அதே மாதிரி கதைக்கு சம்மந்தப்பட்ட டைட்டில், கதைக்கும் டைட்டிலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இல்லை. மறுபடியும் ஆடிஷன் உடனே பக்குன்னு தூக்கி போச்சு. அடா போயாயோ எத்தனை வாட்டி ஆடிஷன் பண்ணுவோன்னா. ஸோ மறுபடியும் ஆடிஷன் வச்சார். மறுபடியும் ஆடிஷனில் செலக்ட் ஆனால் நல்லா வேலை போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பைலட் ஃபிலிம் பண்ணோம். பைலட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஷூட்டிங் நாளைக்கு போகிறதுக்கு முன்னாடி அன்றைக்கி நைட்டு நாங்கள் கேம்பஸ் ஹோட்டல் வாசலில் இருக்கும்போது அசோக் சொன்னார், அசோக் கார்த்திக்
நான் இந்த படத்தை என்னுடைய பைலட் ஃபிலிமாக பண்ணுறேன். நான் இதை என்னுடைய வீட்டில் ஏற்கனவே நான் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனில் ஒரு 15 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன். இதுவே எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சண்டை திட்டு வாங்கி படம் பண்ணுறேன். ஸோ என்னுடைய லைஃப்காக பண்ணுறேன். இந்த படம் பண்ணி நான் அதை காமிச்சேன் அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து மேபி நோன் ஃபேஸ் போகலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரோல் இந்த படத்தில் தரேன் அப்படின்னாரு. சரி ஓகே, இந்த படத்தில் ஜோசப்னு ஒரு ரோல் இருக்கும், அதை நான் தரேன் அப்படின்னாரு. ஒருவேளை ப்ரொடியூசர்ஸ் வந்து ஓகே நியூ ஃபேஸ் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் உங்களை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னாரு அசோக். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாமே, நாளைக்கு ஷூட்டு அது போகலாமா அப்படின்னு. அவ்வளோதான். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் 10 நிமிஷம் கதையாக கேட்கும் போதுலேருந்தே நான் தான் ஸ்மூது அப்படின்றது ஒரு செல்ஃபிஷ்னஸ் உள்ளே இருந்துச்சு. நிறைய பேர் ஆடிஷன் பண்ணும்போது கூட நல்லா நடிக்கிறானுங்க, செலக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன். அதுதான் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் டெலிஃபிலிம் பண்ணோம். 3 நாளில் ஷூட் பண்ணோம். ஸோ ஷூட் பண்ண உடனே எனக்கு ரொம்ப எனக்குள்ளே ஒட்டின ஒரு ஸ்கிரிப்ட் இது. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணோம். நார்மலாக சினிமா ஃபீல்டில் உண்மையாலுமே ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா நியூ ஃபேஸாக இருக்கிறது. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து நோன் ஃபேஸுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பிகாஸ் மக்கள் வந்து ஒரு இந்த ஆர்டிஸ்ட் நடித்தாங்கன்னா அந்த படத்துக்கு முதல் நாள் போவாங்க, பட் புது ஆளுக்கு போக மாட்டாங்க. அதுதான் நடந்துகிட்ருக்கு. பட் அப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு 2 வருஷமாக நல்ல படமாக இருந்தால் நாங்கள் பார்ப்போம், சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு மக்கள் பண்ணுறதுனால, நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப தைரியம் வந்துருச்சு. ஓகே நல்ல படம் தான் ஜெயிச்சிடும், அது யார் நடிக்கிறாங்கன்றது முக்கியம் கிடையாது, ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். அடுத்து நான் தேங்க் பண்ணிக்க விரும்புகிறது வந்து தனஞ்சயன் சார். அவர் இந்த படம் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு டெலிஃபிலிம் பண்ணும்போதே நீ நல்லா பண்ணுற ராஜா, பட் இருக்கிற ப்ராக்டிக்கல் பிரச்சனை என்ன அப்படின்னா சினிமா எடுக்கிறது முக்கியம் இல்லை, ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுதான் அப்படின்னாரு. இல்லை சார் பரவாயில்ல அப்படின்னும். பட் மோரோவர் அவருடைய ஆப்ஷனில் நானும் இருந்தும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் நிறைய ட்ரை பண்ணார். பட் அகெயின் அசோக் சொன்ன மாதிரி க்ரியேட்டிவ் டிஃப்ரென்ஸால் எங்களால் அவர் கூட பண்ண முடியல. ஒரு ஆள் பண்ணியிருந்தோம், ரொம்ப சந்தோஷமாக கஷ்டப்படாமல் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரொடக்ஷன் ரொம்ப கஷ்டம், ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா நாங்கள் படம் எடுக்கிறத விட நாங்கள் நடிக்கிறத விட போலீஸ்காரங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு நாள் ஷூட்டே வெயிட் பண்ணிட்டாங்க, வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் அப்போ தான் நாங்கள் பர்மிஷன் ஸ்கூலில் பர்மிஷன் வாங்கினா, ஸ்கூலில் பர்மிஷன் வாங்கினேன், நீங்கள் இதெல்லாம் வெளில பர்மிஷன் வாங்கினேன்னு கேட்குறாங்க. சரி ரைட் சார், நாங்கள் பர்மிஷன் போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, தம்பி எங்ககிட்ட சொல்லி நாங்கள் பர்மிஷன் கொடுத்துப்போமே அப்படின்னா, அப்படியே சார் ஓகேன்னு சொல்லிட்டு போய் பர்மிஷன் கேட்டால், தம்பி இதெல்லாம் இங்கே வரக்கூடாது, செக்ரட்டரி போகணும். அப்புறம் எதுக்கு சார் முதல்ல சொன்னீங்க அப்படின்னு கேட்போம். டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றா தம்பி இங்கே வா, யார் இதுக்கு பொறுப்புனோடனே என்னதான் சொல்லுவாங்க. நான் போய்ட்டு ஸ்டேஷனில் உட்காந்துட்டுப்பேன், சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. நாங்கள் பெருசாலாம் ரூலாம் போக மாட்டோம். நாங்கள் எங்கள் குரூ எல்லாமே காரில் போய் உட்காந்து தயவு செஞ்சு கேமரா இருக்கும், கேமராமேன் இருப்பார், கேமரா அசிஸ்டன்ட் இருப்பாங்க, நடிக்கிறவங்க இருப்பாங்க, முடிஞ்சு வச்சு அவ்வளோதான். பட் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. பட் அந்த டார்ச்சரையும் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி எல்லாருமே, போலீஸ் மட்டும் கிடையாது, கவர்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே முடிஞ்சால் நீங்கள் பத்திரிக்கையில் இதெல்லாம் போடலாம், நாங்களும் ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிட்டோம். தப்பு கிடையாது. ஏன்னா யாருமே கடமையை காப்பாற்றுறதுக்கு எங்கள் கீழே காசு வாங்கலை, கடமையை காப்பாற்றுறதுக்கு காசு வாங்கலை, எங்களை டார்ச்சர் பண்ண தான் காசு வாங்கலை. அவங்களுக்கு தேவை காசு தான். அதனால் சார் தம்பி பப்ளிக் நியூசன்ஸ்ப்பா, 100 ரூபா கொடுத்தா பப்ளிக் நியூசன்ஸ் சரியாயிடுமா? 100 ரூபா கொடுத்தா பப்ளிக் நியூசன்ஸ் சரியாயிடுமா? அந்த 100 ரூபாய்க்காக 1008 பேச்சு பேசுவாங்க, எங்கள் டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாத்தையும் தாண்டி அதெல்லாத்தையும் நாங்கள் பண்ணோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சார் சொன்னது தான் கரெக்ட், ப்ரொடக்ஷனை விட ரிலீஸ் ரொம்ப கஷ்டம். நாங்கள் எல்லாத்தையுமே ஒன்று பார்த்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் அவர் வந்து நாங்கள் ஒரு நார்மலாக சின்ன ஆஃபீஸில் வச்சு தான் பண்ணியிருப்போம். பட் தனஞ்சயன் சார் வந்து ஓகே யூ கேன் யூஸ் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஒரு மாரல் சப்போர்ட்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு விஷயத்த பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மாரல் சப்போர்ட். ஓகே நீங்கள் பண்ணுங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது அவர் எங்களுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருந்தார். மூணாவதாக நான் வந்து முத்தையா பிரதருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவருக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த படம் பண்ணணும்னு நினைக்கும் போது நிறைய பண்ண முடியல. அப்போது நானும் அசோக்கும் வந்து அசோக் ரொம்ப ஃபோரம் மாலில் தான் ஒரு மழை பெய்கிற டைமில் தான் அந்த லிஃப்ட்டு கிட்ட ஒரு சேர் ஒன்று இருக்கும், அங்கே உட்காந்து நானும் அசோக்கும் பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அசோக், என்ன அசோக் பண்ணலாம், பட் இந்த படம் பண்ணணும், நாம் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டேன் நான். அவரில் இல்லை கார்த்திக் இந்த பட்ஜெட்டில் பண்ணலாம் அசோக், நான் என் வீடு ஒன்று அடமானம் வச்சிடறேன் பண்ணலாமே அப்படின்னு. சரி ஓகே சரி இது ப்ரொடக்ஷனுக்கு வரும், அப்புறம் எப்படி நம்ம எல்லாம் பண்ணலாம் அப்படின்னும் போது முத்தையா பிரதர் சொன்னார், இந்த ஐடியா நீங்கள் பண்ணுறதா நான் தான் என் சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா. அது அப்படியே நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு 10,000 பேர் சேர்ந்து வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்போ கூட சினிமாவில் நிறைய பேர் சொல்லுவாங்க யாரையும் நம்பக்கூடாது அப்படின்வாங்க. அப்படி நம்பாமல் இருக்க முடியல. ஏன்னா முத்தையா பிரதர்கிட்ட வந்து நான் போய் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா,
நான் கேட்டேன், பிரதர் நாங்கள் ஆரம்பிக்கிறோம், இந்த மாதிரிலாம் பண்ணுறோம், தயவு செஞ்சு பாதியில் விட்டு போயிட மாட்டீங்களா அப்படின்னு. அவர் சொன்னார், அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக இந்த படம் பண்ணலாம் அப்படின்னார். அவர் இந்த படத்தில் கேமராமேன் பண்ணல, ஏன்னா அவர் வந்து இந்த டீம் தான் பண்ணாங்க பைலட் ஃபிலிம், இந்த டீமே பண்ணிட்டோம், அந்த மாதிரி யாருக்குமே நல்ல எண்ணம் வராது. எனக்கு தெரிஞ்சு நான் யாருமே கேட்டவங்க சொல்ல, எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் நானே செல்ஃபிஷாக தானே இருந்தேன், பட் அவர் கொஞ்சம் செல்ஃபிஷாக இல்லை. ஸோ அவரால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டுமே அவர் பண்ணார். நாலாவதாக நான் தேங்க் பண்ணிக்கிறது வந்து என்னோடய டீம், நடித்தவங்க. இந்த படம் பீச்சாங்கை வந்து நாங்கள் பீச்சாங்காய் செலக்ட் பண்ணல, பீச்சாங்கை தான் எங்கள் எல்லாருமே செலக்ட் பண்ணுச்சு. ஒவ்வொரு கேரக்டருமே வந்து இந்த படத்தில் பீச்சாங்காய்க்கு வேணாம், அந்த படம் வேணாம் அப்படின்னா துரத்தி விட்டோம், யாருமே எங்ககிட்ட நின்னதே கிடையாது. அந்த மாதிரி வந்தவங்க தான் அகிலன், 2 பிரின்ஸ், பிரேம், அவங்க எல்லாமே அவங்க மேக்கப்பு காஸ்டியூம் தான் அவங்கக்கிட்ட சொன்னாங்க, அவங்க எல்லா வேலையும் பண்ணாங்க. ஷெட்டில் கார் தள்ளுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே அவங்க பண்ணாங்க. அவங்க மட்டும் கிடையாது, இந்த படத்தில் நடித்த உங்கள் எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணி எடுப்பாங்க எங்களுடைய ஆர்டிஸ்ட், எங்கள் கூட ஆர்டிஸ்ட் எல்லாருமே பண்ணுவாங்க. விவேக் பிரசனாலேருந்து ஆரம்பித்து பொன்முடி, ஜித்து, கிரிஷ், கதிர், சுந்தர், அப்புறம் விக்கி, நிறைய பேர் இருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு புது ஃப்ளேவராக இருக்கும், புது ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே புதுசு, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தாலும் அவங்க ஒரு புது ஃப்ளேவரில் இருப்பாங்க. மற்றபடி எங்களுடைய கஷ்டம் பண்ணிட்டோம், ஐ மீன் ரொம்ப இஷ்டப்படும் போது கஷ்டமாக தெரியாது அப்படின்வாங்க, அந்த இஷ்டத்தோடு அந்த படம் பண்ணிட்டோம். இப்போ ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், சென்சாருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சென்சார் பண்ணதுக்கப்புறம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவோம். ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இந்த சப்போர்ட் யாருக்காக கொடுக்கணும் அப்படின்னா, நாங்கள் எதுக்கே உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்போது, இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு, நல்ல படங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா, அடுத்து இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான நல்ல படங்கள், சின்ன படங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அவங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு பாதையாக இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த 2-3 படங்கள் இருக்குது, D16 ஆரம்பித்து, மாநகரம்ல ஆரம்பிச்சு, ஏன்னா நான் மாநகரம்ல நடிச்சிருக்கேன், ஸோ அதனால் எனக்கு அது இது தெரியும். ஸோ மாநகரம்ல ஆரம்பித்து எல்லா நல்ல படங்களும் ஓடும்போது, நல்ல படம் எடுத்தால் படம் ஓடும் அப்படின்ற நம்பிக்கையோடு நாங்கள் அதை சொல்லிக்கிறோம். மோரோவர் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிட்டேன், இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த டிவி பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு தனியாக சொல்ல தெரில, ஏன்னா நம்ம முன்ன பின்ன மேடையில் பேசினதில்லை. அதோட மெயினான விஷயம், இந்த படத்தை என்னோடய குடும்பத்துக்கு நான் முதல்ல தேங்க் பண்ணிக்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு, என் ஒய்ஃப்க்கு. அப்புறம் இந்த படத்தை நான் வந்து முக்கியமாக யாருக்கு டெடிகேட் பண்ணணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னா, இதே கோடம்பாக்கத்தில், இதே சென்னையில் நாளைக்கு நானும் படம் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமராமேன், டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே கனவோட, லட்சியத்தோட இதே இடத்துல நிறைய பேர், நானும் அங்கே உட்காந்துருக்கேன் வேறு படத்துடைய ஆடியோ லான்ச்சில். தேங்க்ஸ். இப்போ வந்திருக்கிற டீமுக்கு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஏன்னா இந்த படமாவது அட்லீஸ்ட் இந்த படத்துலேருந்தா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் மேட்ரு. சிட்டியில் இருக்கிற முக்கியமான காம்ப்ளெக்ஸில் ஒரு ஷோ வாங்குறதுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை யார்கிட்டையும் எழுதவே மாட்டாங்க, ஷோ அப்படின்ட்டுருவாங்க, சத்தம் போட்டுரும், இல்லைன்னா உன் படம் ரிலீஸ் ஆகுதுடா, நீ எதுக்கு இதை பேசுகிற, இப்படியே தான் ஒவ்வொரு தடவையும் அடக்கி வச்சுட்டே இருக்காங்க. இப்போ வந்திருக்கிற டீம் வந்து அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணுங்கள். விவசாயிகளெல்லாம் நான் அப்புறம் காப்பாற்றிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை, விவசாயியை காப்பாற்ற நிறைய பேர் இருக்காங்க, முதல்ல நம்மளை காப்பாற்றிக்கிட்டு நம்ம உழைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். மெட்ரோன்னு ஒரு படம் நல்லா ஓடி இருக்கு, ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு அந்த டேரக்டர், ஏ சர்டிஃபிகேட் வாங்கி ரிவைசிங்கில் யூஏ கொடுத்தா என்ன பிரச்சனை? திரிஷால் நயன்தாராக்கு யூஏ சர்டிஃபை பண்ணி அந்த படம் சேட்டலைட் சேல் பண்ணியிருக்காங்க. சென்னை சிட்டிக்குள்ள ஒரு சின்ன படத்துக்கு ஷோ வாங்குறதுங்கிறது எம்எல்ஏ சீட் வாங்குறதை விட ரொம்ப 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 கஷ்டம்.